கவலையை விடுவது எப்படி? கவலை என்பது ஒரு பாரமான மூட்டை போன்றது. அதை சுமந்து கொண்டே உங்களால் மகிழ்ச்சியாக ஓட முடியாது. விவிலியத்தின் அடிப்படையில் கவலையை விடுவிப்பதற்கான 5 ஆன்மீக படிகளை இப்போது பார்க்கலாம். 1. இன்று என்னும் கணத்தில் வாழுங்கள். கடவுள் நமக்கு இன்றைய உணவை கேட்க சொன்னாரே தவிர அடுத்த வருடத்திற்கான உணவை சேமிக்க சொல்லவில்லை. இயேசு மிக அழகாக சொன்னார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலை நாளைக்கு உண்டு. அந்தந்த நாளுக்கு அந்தந்த துன்பமே போதும். மத்தேயு 6:34. நாளை என்ன நடக்குமோ என்று கற்பனை செய்து பயப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் கையில் இருக்கும் இன்று கடவுள் கொடுத்த பரிசு, அதை சரியாக கையாளுங்கள். 2. கடவுளின் பராமரிப்பை நம்புங்கள். வானத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கடவுள் எப்படி காக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க இயேசு அழைக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. நீங்கள் கடவுளின் கண்கள் முன்னால் விலை மதிப்பற்றவர்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். 3. கவலையை ஜெபமாக மாற்றுங்கள். கவலைப்படுவது உங்கள் பிரச்சனையை தீர்க்காது, ஆனால் ஜெபம் உங்கள் மனநிலையை மாற்றும். புனித பவுல் இதற்கு மிகச் சிறந்த வழி தருகிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், மாறாக நன்றியுடன் கூடிய மன்றாட்டிலும் வேண்டுதலிலும் உங்கள் விண்ணப்பங்களை கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அதை கடவுளிடம் ஒரு பட்டியலாக சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த விஷயம் எனக்கு பாரமாக இருக்கிறது, இதை நீரே பொறுப்பேற்று கொள்ளும் என்று சொல்லி அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். 4. இறை அமைதியால் இதயத்தை காவல் காத்தல். நீங்கள் கவலையை ஒப்படைத்தவுடன் ஒரு அற்புதம் நடக்கும். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த கடவுளின் அமைதி உங்கள் உள்ளத்தையும் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக காக்கும். பிலிப்பியர் 4:7. உங்கள் எண்ணங்கள் மீண்டும் கவலைக்குள் செல்லும் போது இறை வார்த்தைகளை சத்தமாக வாசியுங்கள். இறை வார்த்தை உங்கள் மனதிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். 5. செயலில் இறங்குங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். விளைவுகளை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்கள் கடமையை செய்யுங்கள், பலனை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். கடவுள் என் பக்கம் இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவர் யார் என்ற தைரியத்துடன் செயல்படுங்கள். ஒரு சிறிய பயிற்சி. இப்பொழுது உங்கள் மனதை அழுத்தும் ஒரு விஷயத்தை மட்டும் நினையுங்கள். கண்களை மூடி, இயேசுவே, இதை உம்மிடம் தருகிறேன், நீர் இதை பார்த்து கொள்ளும் என்று 3 முறை உள்ளார சொல்லுங்கள். அந்த பாரம் உங்களை விட்டு இறங்குவதை உணர்வீர்கள். வாழ்வில் நம்மை அதிகமாக வாட்டும் 3 முக்கிய கவலைகள், அதாவது பணம், வேலை, உறவு. இந்த 3ஐயும் விவிலிய அடிப்படையில் எப்படி கையாள்வது என்று இப்போது பார்ப்போமா? 1. பணக்கவலை, அதாவது பொருளாதார நெருக்கடி. பணம் இல்லாத போது பயம் வருவது இயல்பு. ஆனால் கடவுள் நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். என் கடவுள் தம்முடைய மேலான செல்வத்தை கொண்டு உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4:19. தேடும் போது கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உழைப்பதோடு இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து பழகுங்கள். நீங்கள் தாராளமாக கொடுக்கும் போது கடவுள் உங்கள் பாத்திரத்தை நிரப்புவார். நீங்கள் செய்ய வேண்டியது, இன்று என் தேவைக்கு அவர் வழி செய்வார் என்று மட்டும் நம்புங்கள். 2. வேலை மற்றும் எதிர்கால கவலை. வேலை கிடைக்குமா அல்லது இருக்கும் வேலை நிலைத்திருக்குமா என்ற பயம் பலருக்கு உண்டு. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு, அவரே அனைத்தையும் செய்து முடிப்பார். திருப்பாடல் 37:5. வேலை என்பது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். உங்கள் வேலையை மனிதர்களுக்காக செய்யாமல் கடவுளுக்காக செய்வதாக நினைத்து செய்யுங்கள். வெற்றி தோல்விகளை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், மீதியை அவர் திட்டத்திற்கு விட்டு விடுங்கள். 3. உறவு சிக்கல்கள், அதாவது குடும்பம் மற்றும் நண்பர்கள். மனிதர்களால் ஏற்படும் காயங்களே கவலைகளுக்கு பெரிய காரணமாக அமைகிறது. ஆண்டவர் நலிந்த இதயத்தாருக்கு அருகில் இருக்கின்றார், மனமுடைந்தோரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல் 34:18.
உறவுகளில் கசப்பு வரும்போது அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், எல்லாவற்றையும் தாங்கும் என்ற வார்த்தையை நினையுங்கள். மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் அன்பாக மாறும்போது சூழ்நிலை மாறும். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை காயப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் கசப்பான மனதை அமைதிப்படுத்தும். இப்போது கவலையை விரட்ட 3 நிமிட விவிலிய சிகிச்சையை பார்ப்போம். முதல் நிமிடம், உங்கள் கவலையை சத்தமாக சொல்லி, இயேசுவே, இதோ இந்த பாரம், இதை உம்மிடம் தருகிறேன் என சொல்லுங்கள். இரண்டாம் நிமிடம், ஆண்டவர் என் நாயர், எனக்கேதும் குறையில்லை என்ற வசனத்தை மெதுவாக சொல்லுங்கள். மூன்றாம் நிமிடம், இதுவரை கடவுள் உங்கள் வாழ்வில் செய்த 3 நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்கள். கவலைப்படும் போது நம் பார்வை பிரச்சனை மீது இருக்கிறது. ஜெபிக்கும் போது நம் பார்வை கடவுள் மீது திரும்புகிறது. இந்த 3இல், அதாவது பணம், வேலை, உறவு, தற்போது உங்களுக்கு எது அதிக பாரமாக இருக்கிறது? அதற்காக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை இங்கேயே பகிர்ந்து கொள்ளலாமா? கவலையை ஒப்படைக்கும் ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்புள்ள இயேசுவே, அமைதியின் அரசரே, உம்மை போற்றுகிறேன். என் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தையும் கலக்கத்தையும் நீர் அறிவீர். இந்த இடத்தில் உங்கள் கவலையை மனதிற்குள் சொல்லுங்கள். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கினை நம்பி என் கவலைகள் அனைத்தையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கையில் நான் அஞ்ச மாட்டேன் என்ற தைரியத்தை எனக்கு தாரும். என் சூழ்நிலைகளை மாற்றும், எனக்கு தேவையான வழிகளை காட்டும். உம்முடைய மேலான அமைதி என் இதயத்தை ஆளட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தங்கி இருப்பதாக. ஆமேன். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறு காரியம். 1. மூச்சு பயிற்சி. மெதுவாக ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். அந்த பாரம் இயேசுவிடம் சென்று விட்டது என்று நம்புங்கள். 2. உறுதிமொழி. இன்று முழுவதும் எப்போது கவலை உங்கள் மனதிற்குள் வருகிறதோ அப்போது, இயேசுவே, உம்மையே நம்புகிறேன் என்ற ஒரு வரியை மட்டும் சொல்லுங்கள். 3. திருப்பாடல் வாசிப்பு. நேரம் கிடைக்கும் போது விவிலியத்தில் திருப்பாடல் 23 மற்றும் திருப்பாடல் 91 ஆகியவற்றை வாசியுங்கள். அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு உணர்வை தரும். இப்போது உங்கள் மனம் சற்று இலகுவாக உணர்கிறதா? மீண்டும் இன்னொரு முக்கியமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.